அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் கேட்கப் போகும் கதை முல்லாவும் கழுதையும். முல்லா ஓய்வாகவே இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டே இருப்பார். ஒரு சமயம் அவர் தினமும் காலை வேளையில் ஒரு கழுதை நிறைய வைக்கோலை கொண்டு சென்று அந்நிய நாட்டில் நல்ல விலைக்கு விற்று வந்தார் என்றும், அந்த வைக்கோலை கொண்டு போகும்போது வைக்கோல் அடைத்த கோணிப்பையில் ஏதோ பொருட்களை கடத்துகிறார் என்றும் சுங்க இலாக்காவிற்கு யாரோ புகார் கூறவும் அவருடைய வைக்கோல் கீழே கொட்டப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அந்த கோணிப்பையில் வைக்கோலை தவிர வேறு எதுவும் இல்லை. சுங்க இலாக்கா தலைமை அலுவலருக்கு சுங்கச்சாவடி அதிகாரிகள் விவரமாக எழுதிவிட்டார்கள். இருந்தாலும் முல்லா கோணிப்பையில் வைக்கோலை கொண்டு போகும்போதெல்லாம் நன்றாக பரிசோதனை செய்தே அனுப்புவார்கள். வேறு எதையாவது கடத்தி சென்று விடக்கூடாதே என்று. திடீரென்று சுங்க இலாக்காவினருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. முல்லா கொண்டு செல்வது உண்மையான வைக்கோல்தானா அல்லது வைக்கோல் போன்று வேறு ஏதேனும் பொருளா என்று. தினமும் 2 மூட்டை வைக்கோலை கொண்டு செல்கிறார் என்றால் சந்தேகம் வராமல் இருக்காதே. அதனால்தான். இந்த சந்தேகம் சுங்க இலாக்கா அதிகாரிகளுக்கு வருவதற்கு மூல காரணம் முல்லாவின் நெருங்கிய நண்பர்கள் என்று கூறிக்கொண்டு அவருடன் ஒட்டிக்கொண்டு அவரிடம் இடையிடையே பணம் பெற்று வயிறு வளர்த்து வந்தவர்கள்தான். என்ன செய்வது, கூட இருந்தே குழிப்பறிப்பார்கள். ஒரு நாள் சோதனை சாவடியில் சோதனை மிகவும் கடுமையாக இருந்தது. முதலில் கோவேறு கழுதையில் கொண்டு செல்லப்பட்ட 2 சாக்கு நிறையுள்ள வைக்கோலை நன்றாக பரிசோதனை செய்தார்கள். அதன் பின்னர் அவரை ஒரு தனியறைக்கு அழைத்து சென்று உடையை அவிழ்க்கச் செய்து பரிசோதனை செய்தார்கள். இவ்விதம் சோதனை செய்யப்பட்ட போதும் முல்லா புன்னகையுடன் தான் காணப்பட்டார். யாரிடமும் எவ்வித கோப உணர்வையும் காட்டவில்லை. அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்தார்கள் என்று அமைதியாகத்தான் கூறி வந்தார். அந்த சுங்கச்சாவடியில் உள்ள பழைய அதிகாரிகள் ஓய்வு பெற்று சென்றதால் புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்று கொண்டார்கள். மறுநாள் கழுதையில் வைக்கோல் மூட்டைகளை ஏற்றி வைந்த முல்லா கழுதையை வெளியே நிறுத்திவிட்டு அந்த புதிய அதிகாரிகளை பார்த்து வணக்கம் கூறி தன் பெயர் முல்லா என்றும் பக்கத்து நாட்டிற்கு தினந்தோறும் 2 மூட்டைகள் வைக்கோல் கொண்டு வியாபாரம் செய்வதாகவும் கூறினார். அந்த புதிய அதிகாரிகளும் முல்லாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பதால் அவரை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சியடைவதாக குறிப்பிட்டார்கள். முல்லா கொண்டு போகும் வைக்கோல் மூட்டைகளில் வைக்கோலை தவிர வேறு எதுவும் இல்லை என்பது தெளிவான பின்னரும் முல்லா கொண்டு செல்லும் வைக்கோல் மூட்டைகளை நன்கு பரிசோதிக்க வேண்டும், அவர் எதையோ கடத்தி கொண்டு செல்கிறார் என்று வீண் புரளியை முல்லாவுக்கு வேண்டியவர்களே உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புதிய அதிகாரிகளாக பொறுப்பேற்றவர்களும் தெரிந்து கொண்டார்கள். ஒரு நாள் முல்லாவின் வீட்டிற்கு இதற்கு முன் பணியாற்றிய அதிகாரி ஒருவர் வந்திருந்தார். அவரை முல்லா மிகவும் அன்போடு வரவேற்று நல்ல முறையில் உபசரித்தார். சுங்க இலாக்கா அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அந்த அதிகாரி முல்லாவின் நலம் பற்றி விசாரித்துவிட்டு முல்லாவிடம் கொஞ்சம் மனம் திறந்து பேசினார். முல்லா அவர்களே, நான் இப்போது ஓய்வு பெற்றுவிட்டேன். நீங்களும் உங்கள் பழைய வியாபாரத்தை செய்யவில்லை. அதாவது கழுதையில் வைக்கோல் ஏற்றி வெளிநாட்டிற்கு கொண்டு சென்று வியாபாரம் செய்யவில்லை. அதனால்தான் சில உண்மைகளை தெரிந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தில், அதாவது நான் என்னுடைய தனிப்பட்ட ஆவலால் இதை கேட்கிறேன். நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தாங்கள் அந்த வைக்கோல் மூலம் வெளிநாட்டிற்கு என்ன கொண்டு போனீர்கள் என்பதை இப்போது நான் அறிந்து கொள்ளலாமா என்று அன்புடன் கேட்டார். முல்லாவும் மிகவும் அன்புடன் பதிலளித்தார். நீங்கள் உங்கள் சந்தேகத்தை என்னிடம் கேட்டது தெளிவு பெற எண்ணியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். ஐயா, இப்போது நீங்களும் அதிகாரியாக பணிபுரியவில்லை, ஓய்வு பெற்றுவிட்டீர்கள். நானும் இப்போது கழுதையுடன் அண்டை நாடு செல்வதில்லை. ஆகவே நான் மனம் திறந்து சொல்வதில் எந்த தவறும் இல்லை. காரணம், அப்போதும் அரசாங்கத்தை ஏமாற்றி எந்த தவறையும் நான் செய்யவில்லை. நான் செய்ததெல்லாம் தினமும் ஒவ்வொரு கோவேறு கழுதையை பக்கத்து நாட்டிற்கு கொண்டு விற்று வந்ததுதான். வெறும் கழுதையை ஓட்டி செல்வதற்கு பதிலாக, இன்னும் சொல்லப்போனால் சுங்க இலாக்காவின் கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் தினமும் 2 கோணிப்பை நிறைய வைக்கோலை கோவேறு கழுதையின் மீது ஏற்றிச் செல்வேன். அவர்கள் கழுதையின் மீது ஏற்றிச் சென்ற பொருளைத்தான் சந்தேகப்படுவார்களே தவிர கழுதையை பற்றி எண்ணிக்கூட பார்க்கவில்லை.
அங்கு கோவேரி கழுதைகளுக்கு அப்போது நல்ல விலை கிடைத்து வந்தது. இந்த சமயத்தில் என்ன பொருளை விற்றால் லாபம் கிடைக்குமோ அந்த பொருளை வாங்கி விற்று பிழைப்பு நடத்தி வந்தேன். இப்போது இந்த தொழிலையும் செய்வதில்லை, அதாவது அண்டை நாட்டிற்கு சென்று வருவதில்லை என்று கூறி முடித்தார் முல்லா. இந்த கதையிலிருந்து முல்லா தன்னுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக நமக்கு 2 விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் 3 வட்டங்கள் இருக்குது. முதல் வட்டத்தில் நம்ம மட்டும் இருப்போம், 2வது வட்டத்தில் நண்பர்களும் உறவினர்களும், 3வது வட்டத்தில் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது இந்த சமுதாயம். இதில் நம்மளை மட்டும் நம்புறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுடைய மனசில் என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முல்லாவினுடைய அடுத்த கதையில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள்.